திருமாவளவன் இன்னும் அவர் முழுமையாக தாவைக்காவை ஏற்றுக்கலன்றது தான் அவருடைய பேச்சுடைய நிலைப்பாடு தெரியுது. திமுகவுக்கு தாவைக்காவை வீழ்த்த வேண்டிய அவசியம் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் காதர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சார் நல்லா இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. இப்போ தாவேகா அரசை வீழ்த்தணும் அப்படின்னு திமுக, அதிமுக, பாஜக அவங்க சேர்ந்து ஆட்சி அமைக்க போறதா நிர்மல்குமார் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிர்மல்குமார் ஏன் திமுக, அதிமுக, பிஜேபியை சேர்த்து சொன்னார்னா, அவர் ஆல்ரெடி பிஜேபியில் இருந்தவர், அதிமுகவில் இருந்தவர், அதுக்கப்புறம் தான் தாவேகா, அதுக்கு முன்னாடி இன்னொரு கட்சியில் இருந்தார். அதனால் அவர் அந்த விட்ட பாசம் தொட்ட பாசம்வாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு தாவேக்காவை வீழ்த்த வேண்டிய அவசியம் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது. ஏன்னா திமுக கொல்லைப்புறம் வழியாக ஆட்சி அமைக்கிறதுல என்றைக்குமே உடன்பாடு கிடையாதுன்னு கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா 2016 பார்த்தீங்கன்னா 97 இடம் ஜெயித்தாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இன்னும் தேவை 30 சீட்டு தான். 30 கூட கிடையாது, ஒரு 28, அந்த 30ன்னு வச்சுக்கலாம். அந்த 30 அவங்க எப்படினாலும் அம்மையார் இறந்ததுக்கப்புறம் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த 30 எம்எல்ஏ இப்போ எப்படி போகிறாங்க தாவேக்காக்கு, அந்த மாதிரி ஈஸியாக அவங்க கூப்பிட்டு அன்னைக்கே ஆட்சியில் உட்காந்துருக்கலாம். ஆனால் அன்னைக்குமே அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு கொல்லைப்புறத்தில் வழியாக ஆட்சி அமைப்பதில் உடன்பாடு இல்லை, நாங்கள் மக்களை சந்தித்து மக்கள் மூலியமாக வெற்றி பெற்று தான் அந்த அரைணிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் 21 தேர்தலில் நின்றாங்க, ஜெயிச்சாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா 59 தான் அவங்க ஜெயிச்ச இடம். அப்போது சென்ற முறையை விட இந்த முறை 32 இடங்கள் கம்மி தான், 29 இடங்கள் கம்மி தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் அரசு அவங்க கவிழ்ப்பதில் உடன்பாடு அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அதிமுகவுக்கு இருக்குமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரும்பாலான சிட்டிங் எம்எல்ஏ அனைவரும் ராஜினாமா பண்ணிட்டு அதிமுகவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ தன் கட்சியை அழிக்க நினைக்கக்கூடியவங்களை இன்னொருத்தவங்க அழிக்கணும்னு நினைக்கிறது சாதாரண ஒரு விஷயம், நிகழ்வது. என்ன அவன் அழிக்கணும்னு நினைச்சா அவனை அழிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கான், அது இயல்பான விஷயம். அதை அதிமுக நினைக்கிறான். பிஜேபி இதோட சேர்ந்து செய்யுமானா அதில் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா பிஜேபி ஒரே ஒரு ஆள் தான் இங்கே ஜெயிச்சிருக்காங்க. அப்போ பிஜேபி ஆல்ரெடி விஜய் கிட்ட சொல்கிற விஷயங்கள்லாம் விஜய் ஓகே பண்ணி அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் பிஜேபி அந்த ஆட்சியை கவிழ்க்கணுன்ற எண்ணம் எப்போதுமே வராது. அதனால் இதில் தாவேகா அரசை வீழ்த்தணும் கவிழ்க்கணுன்ற எண்ணங்கள் அதிமுக தலைமைக்கு வேணா இருக்குமே தவிர திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 1% கூட கிடையாது. அதனால் நிர்மல்குமார் சும்மா அதிமுகன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏற்கனவே அந்த கட்சியில் இருந்திருக்காரு. பிஜேபின்னு சொல்ல முடியாதா? ஏற்கனவே அங்கே இருந்திருக்காரு. அப்போ இல்லாத கட்சி திமுக. இவங்க திமுக எதிர்ப்பு அரசியல் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதனால அதையும் சேர்த்துக்கிறாரு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே சார். இப்போ நாளுக்கு நாள் விவசாயிகள் போராட்டம் அதிகமாக இருக்கு. ரொம்ப மக்கள் எதிர்பார்ப்போட இருக்காங்க. இந்த ஆட்சியிலேயாச்சும் நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன? இல்லை, ஆக்சுவலி விவசாயிகள் ஓட்டுலாம் அவருக்கு விழுந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன சில விஷயங்கள், விவசாயிகளுக்கு நலம் சார்ந்த விஷயங்கள், அதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொன்னனால தான் விவசாயிகளோட ஓட்டெலாம் அவருக்கு மாறினது. பட் எல்லாருடைய எதிர்பார்ப்பு தானே, ஒருத்தர் சொல்லிட்டு ஜெயிச்சிட்டாருன்னா அவர் நமக்கு செய்வார்னு நினைக்கும் போது சொன்னதை விட ஒரு 10-20% தான் இவ்வளோதான் நான் அவங்களுக்கு தள்ளுபடி பண்ண முடியும்னும் போது அவங்க போராட்டத்துக்கு தயாராவாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு இந்தியா எல்லாத்தையும் மொத்தம் சேர்த்தே சொல்லலாம், பொறுத்த வரைக்கும் எப்போதுமே போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க யாருன்னா விவசாயிகள் தான். ஏன்னா விவசாயம் என்பது நம்மளுடைய முதுகெலும்பு, அது ஆல் ஓவர் இந்தியா, நாட் ஓன்லி தமிழ்நாடு. அப்போ அந்த விவசாயிகள் இல்லைன்னா இன்றைக்கி ஏதாவது சொல்லுவாங்க, சேத்துல கால் வைக்க, நீ சோத்துல கை வைக்கிறனா நான் சேத்துல கால் வைக்கணும்வாங்க. அந்த மாதிரி அந்த விஷயங்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான பார்ட் விவசாயிகள். அவங்களுக்கு நீங்கள் சொன்னதில் 100% செய்யலைனா கூட ஒரு 50-70% செய்யணும். நீங்கள் 20% செஞ்சுட்டு இதான் முடியும் இப்போதைக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் கூட செய்யுங்க, ஆனால் முழுமையாக செய்யுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அதனால இந்த போராட்டங்கள் எப்போதும் உள்ளது தான். நம்ம தரேன்னு சொல்லிட்டு தரலைன்னா சண்டை தானே போடுவாங்க. அதுக்காக தான் அந்த விவசாயிகள் போராட்டங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் நிறையா ஒரு எழுச்சி போல் நடந்துகிட்டு இருக்குது. இது எப்படி விஜய் அவர்கள் சார்ட் அவுட் பண்ண போகிறாருன்னு அவர் ஸ்டைலில் அவர் தான் பண்ணணும். ஆக்சுவலி சபரிவாசன் லாக்கப்புனா நீங்கள் ஸ்டேஷனில் வச்சு இறந்து தான் லாக்அப் டெத்துன்னுவாங்க. இவர் ஜெயில் சப்ஜெயிலில் போய் தான் இறந்துருக்கார். அதுக்கு என்னென்னா, ஆனால் போலீஸ் பாதுகாப்பில்லாம் ஜெயிலில் இருக்கார், அங்கே இறந்துருக்காரு. அதுக்கு போலீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, போலீஸும் இந்த அரசும் அதுக்கு முழு பொறுப்பு தான், அதில் மாற்று கருத்து இல்லை.
ஆனால் அந்த டீப்பாக அந்த செய்திக்குள்ளே நம்ம டீப்பாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் குமாரை அடித்து போலீஸுக்கு கொன்னதுக்கு வந்து அப்போதைய தாவேகா தலைவரான விஜய் நேரில் போய் அனுதாபம் தெரிவித்து அவங்களுக்கு ஒரு சில பணங்கள்லாம் கொடுத்துட்டு வந்தார். நம்ம கண் கூட பார்த்தோம், உதவிலாம் செஞ்சார். அதே வந்து அப்படி மாற்றினீங்கன்னா இப்போ சபரிவாசன் இறந்துருக்காரு. அது ஒரு சப்ஜெயில்ன்றது தமிழக அரசு கண்ட்ரோலில் உள்ள ஒரு சப்ஜெயில், போலீஸார் பாதுகாப்பில் உள்ள பல ரவுடிகள் கொலையாளிகள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்ஜெயில் இது. இதில் வந்து சபரிவாசனை ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணப்போ இறந்துருக்காரு. அதுக்கு ஒரு 3 போலீஸாரை சஸ்பெண்ட் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க, வார்டனாக இருந்தவங்கள. இன்னும் அந்த கேஸில் டீப்பாக போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கிடைத்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூடயே அந்த செல்லில் இருந்த பல குற்றவாளிகள் ஒன்று சேர்ந்து இவரை வந்து கட்டி வச்சு அடித்ததாக ஒரு தகவல் இப்போ வந்து சமூக வலைதளங்களும் போலீஸ் சைட்லேருந்தும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அடித்தனால தான் அவர் இறந்தார், போலீஸ் அடித்து இறக்கலை அப்படின்னு அவங்க ஒரு கிளியரான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் இது வந்து போலீஸை காப்பாற்றுறதுக்கும் அரசை காப்பாற்றுறதுக்கும் கூட சொல்லலாம் அப்படின்னு கூட பல்வேறினர் குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. இது போலீஸை காப்பாற்ற அரசு மேலே பழி விழாமல் இருக்கிறதுக்காக இது ஜோடிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அது ஜோடிக்கப்பட்டிருந்தால் கூட ஜெயிலுக்குள்ளே ஒருத்தன் சாவறான ரெஸ்பான்சிபிலிட்டி போலீஸ் தான், அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அதிகாரிகள் தான். அந்த போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சருக்கும் பொறுப்பு இருக்கு. அதில் வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால ரவுடிங்களே அடிச்சு கொண்டாலும் அது காரணம் பொறுப்பேற்றுக்க வேண்டியது இந்த அரசோட கடமை. அப்படிதான் அதை பார்க்கணும். அஜித்குமார் சாகும்போதும் இதில் தூத்துக்குடியில் தந்தையும் மகனும் சாகும்போது மட்டும் நம்ம குரல் கொடுத்தா பார்த்தாது. அஜித்குமார் இறந்தப்போ கூட அப்போதைய முதல்வர் ஃபோன் மூலம் அந்த வீட்டுக்கு அப்பாலஜிக்கு பேசினார், பேசிட்டு மன்னிப்பு கேட்டார். இது தவறு நடந்தது, தப்பு தான், அதுக்காக நான் உங்கள்கிட்ட வருத்தம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அது கேட்டார். இப்போ இவர் எதுவுமே பேசவே இல்லை. இப்போதைய முதல்வர் வந்து அது என்னான்னு கூட அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை அப்படின்றது பல்வேறு தரப்பினுடைய குற்றச்சாட்டாகவே இருக்குது. அதனால் இந்த லாக்அப் டெத்துன்றது விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, எடப்பாடி மட்டும் இல்லை, அம்மையார், கலைஞர், மு க ஸ்டாலின் எல்லா ஆட்சி காலத்திலையும், எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலையும் அந்த லாக்அப் டெத்து நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து போலீஸ் அவங்களுடைய வீரியத்தை குறைத்து கொண்டு பர்சனல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணினா மட்டும்தான் லாக்அப் டெத்து குறையும். மற்றபடி அதுக்கு சாவடிச்சிட்டாங்க விஜய் காரணமா, சாவடிச்சிட்டாங்க ஸ்டாலின் காரணமானா அதுக்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. போலீஸ் அதே போலீஸ் தான், ஆட்சி தான் மாறுது. அதனால இதில் வந்து குற்றச்சாட்டை அவங்களை நம்ம சொல்ல வேண்டிய கடமை, வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. 2 கோடி ரூபாய் மதிப்புக்கு அதை பத்திரப்பதிவு பண்ணியிருக்கீங்க, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த அப்படின்னு கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போனோன்னே உடனடியாக நீதிபதி அவர்கள் அந்த கேஸுடைய தன்மையை அறிந்து புரிந்து உடனடியாக ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த பத்திரப்பதிவை நான் வந்து ரத்து செய்கிறேன், இதுக்கு காரணமாக இருந்தவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்களும் அந்த ரிஜிஸ்டரை இது பண்ணியிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக அந்த பத்திரங்கள் கொடுத்த ஒரு சிலரையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. இது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உடைய நடவடிக்கை விசாரணை. அதுக்கு விஜய் அதை கன்சர்ன் மினிஸ்டரும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எல்லாருமே என் சொந்தக்காரங்கன்னு சொல்கிறாங்க, இந்த இடத்த வாங்கினவங்க புதுசாக சொல்கிறாங்க, என் சொந்தக்காரங்களாம் கிடையாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கிறார். சொந்தக்காரங்க இல்லையோ அந்த துறையை சார்ந்த ஒரு இடத்த உங்கள் தெரியாமல் உங்கள் நாலேஜ் இல்லாமல் எப்படி ஒரு டீம் வந்து அதை வேறு பத்திரம் போட்டு பதிவு பண்ணி அதை பதிவு பண்ணும் போது பிடிச்சா கூட பரவாயில்ல, பதிவு 2 கோடி ரூபாய்க்கு பண்ணுறாங்கன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்? அமைச்சருக்கு தெரியாமல் ஒரு கோயில் இடம் வேற ஆளுக்கு கை மாற வாய்ப்பு இருக்கா? பட் அதில் ஏதோ நடந்திருக்கு. அது ஃபுல்லாக இதை ஒரு சிபிஐ விசாரணை, சிபிசிஐடி விசாரணை மாதிரி பண்ணால் இதில் யாரெல்லாம் உடந்துன்றது வெளியில் வந்துடும். தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் தாவேக்காவுக்கு எதிராகவே பேசுறாங்க. திருமாவளவனை திட்டிகிட்டே இருக்கிறாரு வைகோ. தாவேக்காவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் திருமாவளவன் வந்து இன்னும் அவர் முழுமையாக தாவேக்காவை ஏற்றுக்கலைன்றது தான் அவருடைய பேச்சுடைய நிலைப்பாடு தெரியுது. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் மு க ஸ்டாலின் திமுக கூட்டணியோட நான் தொடர்பில் தான் இருக்கேன், அவங்க நான் இங்கே வந்தனாலேயே அது இல்லைன்னுலாம் கிடையாது, அவங்களோட எனக்கு ஒரு இணக்கமான போக்கு இருக்குன்றாரு. அதே நேரத்தில் காங்கிரஸ் சொல்லலை, ஐயுஎம்எல்லும் சொல்லலை. வைகோ இப்போ அங்கே போயிட்டு இவரை தான் திட்டிகிட்டு இருக்காரு, திருமாவளவனை தான் திட்டுறாரு. அவர் திமுகவை எப்போதும் திட்டுவார். ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்பில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் வைகோவுடைய மதிமுக. அவர் வந்து ஒரு 15 வருஷம் சும்மாவே இருந்தார். இப்போ வந்துட்டு தாவேக்கால சேர்ந்தோன்னே அவர் யாரை திட்டுவார்னா திமுகவை தான் திட்டுவார், ஸ்டாலினை தான் திட்டுவார். ஏன்னா ஸ்டாலின் எதிர்ப்புனால் உருவான கட்சி தான் மதிமுக. ஏன்னா தன் மகனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு அந்த கட்சியை கைப்பற்றலான்னு அவர் வெளியில் வந்து பண்ணது தான் மதிமுக. ஆனால் அந்த விஷயம் நடக்காமையே போயிடுச்சு அவருக்கு. கடைசியில் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அவங்க கூட ஒரு 15 வருஷம் 10 வருஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆச்சு. அவங்க சொல்கிறத வாய்ப்புத்தி கைப்புத்தி கேட்க வேண்டியதாக ஆகிப்போச்சு அவருக்கு. அந்த மாதிரி சூழலில் இருந்தார்.
இப்போ வெளியில் திடீர்னு அவருக்கு ஒரு தன்மானம் வந்து எழுச்சி வந்து, அதாவது ஒரு குடும்ப அரசியல் மகனை முன்னிறுத்துறாருன்னு சொன்ன வாக்கியத்தோட கட்சி ஆரம்பித்த அவர் தன் மகனுக்கு அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்பதற்காக இப்போ தாவைக்கா போயிருக்கிறதா பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்கு. அதை நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால் வந்து இது எல்லாமே இவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்றனால எல்லாருமே அதை டச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே, அவரை பயமுறுத்துற மாதிரி. எல்லாத்துக்கும் ஜாலரா போட்டோம்னா நமக்கு வந்து அவரு ரொம்ப நம்மளை கண்டுக்க மாட்டாரு. இப்போ ஒரு த்ரெட்டன் பண்ணும்போது என்னமோ ஒரு கான்ட்ராக்ட் கேட்குறாங்களா, கொடுத்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கூட ஒரு கான்செப்ட் இருக்கும். அதனால இவங்கெல்லாம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுகவும் விமர்சனம் பண்ணவங்க தான் இவங்களாம். அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தாவேக்கா அரசு வந்து மக்களுக்கு நன்றி அரசா இருக்கா இல்லை மத்திய அரசுக்கு இணக்கமா இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள், சில அமெண்ட்மெண்ட்டு, சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு சில கொள்கைகளை சொல்கிறதெல்லாம் இவங்க ஏற்றுக்கிறாங்க, சைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஷார்ட் டைம்ன்றனால இன்னும் முழுமையாக அவங்க எந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல. ஆனாலும் சில விஷயங்கள் திமுக கடுமையாக எடுத்த சில திட்டங்கள்லாம் அவங்க இப்போ வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஓகே அப்படின்னு சொல்லி. அதனால் ஒன்றிய அரசோடு அவங்க வந்து இணக்கமாக போய் தான் ஆகணுன்ற ஒரு மனநிலைக்கு இருக்கலாம். அதுக்கு காரணம் ஏன்னா நிர்மல்குமார்லாம் வந்து பிஜேபிலேயே இருந்தவர், நிறைய பேர் பிஜேபிலேருந்து வந்தவங்க இங்கே இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கூட சொல்லியிருக்கலாம், இப்போ இவர் மேலே சிபிஐ வழக்கெல்லாம் இருக்குது, விஜய் மேலே, இதெல்லாம் பண்ணலன்னா அவங்க அந்த ஃபைல் எடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். அதனால் கூட இணக்கமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால அவர் இணக்கமாக போகலாம். ஓகே சார், இன்றைய அரசியல் சூழலை பற்றி ரொம்ப நல்லாவே சொன்னீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி சார். நன்றிமா.